வணக்கம் வியாபார நண்பர்களே. இந்த பதிவு எதுக்காகன்னா, பிஸ்னஸ் டூர். குஜராத்தில் சீரகம், வெந்தயம், சோம்பு, கடுகு, தனியா, எள், நிலக்கடலை, அதுக்கப்புறம் சீரகத்திலே பிளாக் சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல தானியம் பயிர் வகையில் பார்த்திங்கன்னா உளுந்து, சோளம், கம்பு, கேழ்வரகு கம்பு, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ரொம்ப சீப்பான விலை. அதாவது புதுசாக தொழில் தொடங்குறவங்க, நான் ஸ்பைஸ் ஐட்டம் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். குஜராத் டூரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா A to Z எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். தமிழ்நாட்டிலேருந்து எப்படி நம்ம வந்து இந்த மண்டிக்கு வந்து வர்றது, அப்புறம் ட்ரெயின் டிக்கெட் எப்படி போடுறது, எப்படி அங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, மண்டியில் போய்ட்டு எப்படி ஏஜெண்ட்டை வச்சு ஏலத்தில் எடுக்கிறது, ஏலத்தில் எடுத்தது எப்படி பேக் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10 டன்னு எடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஸ்பைஸில் அரை டன்னு 1 டன்னுனா கூட அதுக்கு பாட்டிலோடோ இல்லை டிரான்ஸ்போர்ட்லேயோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை டேரெக்டாக உங்கள் ஏரியாவுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அங்கேருந்து ரிசீவ் பண்ணிங்கன்னா போதும். ஸ்பைஸு அதாவது பார்த்திங்கன்னா எப்பப்போல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, மார்ச், ஏப்ரல் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட்டு. அதே மாதிரி டிசம்பர் பழைய ஸ்டாக்கெல்லாம் வந்து வெளியே விடுவாங்க. அதே மாதிரி பழைய 9ஆம் மாதம் 8ஆம் மாதம் போட்ட பழையெல்லாம் அப்போ வந்து அறுவடை வரும். டிசம்பர் அது விட்டிங்கன்னா மார்ச், இந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் விற்கிறத விட உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 20-30% மார்ஜின் கிடைக்கும் சீசன் அன்டைமில். அதே சீசன் டைமில் வந்தீங்கன்னா பாதி 50% to 50% வந்து மார்ஜின் கிடைக்கும். சரி, இதை வந்து எப்படி பண்ணணுன்னா, புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பேசிக் தெரியாமல் பண்ண முடியாது. எப்படி பேசிக்னா, நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக எடுக்கணும், அது எப்படி சேல் பண்ணணும், அதே மாதிரி என்ன மார்ஜினில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே டீலர்லாம் ஒரு மார்ஜினில் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மார்ஜின் கொடுத்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், டீலரை விட ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுக்கணும். இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தருவோம். அதே மாதிரி டேரெக்டாக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஹோல்சேல், அதாவது ஹோல்சேல் பண்ணுறவங்க மட்டும் இதுக்கு கால் பண்ணுங்கள். ரீட்டைல் பண்ணுறவங்க கால் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு டன் கணக்கில் எடுத்தால் தான் அங்கேருந்து வர்றது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நீங்கள் 100 கிலோ 200 கிலோலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவோ இதுக்கே சரியாக போயிடும். அதிகப்படியான ஒரு குவான்டிட்டி எடுத்தால் மட்டும்தான் ஹோல்சேல் பண்ண முடியும். அதில் வந்து பெருசாக லாபம் வரும். ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் ஒரு டன் கணக்கு எடுக்கும்போது ஒரு டன்னுக்கு 40,000னா 10 டன்னுலேருந்து 19 டன் வரைக்கும் 20 டன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இன்னும் லாபம் வச்சு விற்கிறவங்களும் இருக்காங்க. மார்ச் மாதம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக கிடைக்கும். மற்ற டைமில், அதாவது இது நான் சொல்கிறது வந்து நீங்களே விற்றீங்கன்னா அந்த ரேட்டு. சப்போஸ் நான் வந்து ஹோல்சேல் தான் பண்ண போகிறேன், ரீட்டைல் பண்ணல, நானே வந்து விற்க போகிறதில்ல, கை மாற்ற போகிறேன்னா கிலோவுக்கு உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும் தாராளமாக. ஸ்பைஸ் ஐட்டன்றதுனால இது கெட்டு போகிற பொருளில் தைரியமாக வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா லைட்டாக வந்து பூச்சி அடிக்கும். பூச்சி அடிக்கிறதுக்கு வந்து பல கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நாங்கள் குஜராத்லேயே பேசி வாங்கி கொடுக்குறோம். அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரலையும் தாங்கும் அது. ஸோ இது மாதிரி ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது பிஸ்னஸில் கண்டிப்பாக லாபம் வரும். அதாவது ஸ்பைஸ் ஐட்டம் எடுக்கிறவன்றவங்க மட்டும் இதில் கால் பண்ணுங்கள் இந்த டூரில். மற்றபடி வேறு ஐட்டம்லாம் எடுக்கிறவங்களோ அதுக்கு தனியாக டூர் இருக்குது. எந்த ஐட்டம் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றவங்க மட்டும், பர்டிகுலராக நான் இந்த ஐட்டம் தான் பண்ண போகிறேன்றவங்க மட்டும் இதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்கே வந்து ரேட்டு இது அதிகமாக போகுது, அதை நம்ம எப்படி சேல் பண்ணலாம், இதெல்லாம் வந்து சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு தடவை வரும்போது தான் உங்களுக்கு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. இந்த பேமெண்ட் கூட நாங்கள் ஏன் வாங்குறோன்னா, நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஏறக்குறைய வந்து 1500 நாட்களுக்கு மேலே வந்து நாங்கள் இதில் உழைச்சதுனால தான் இந்தளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். நீங்கள் டேரெக்டாக வந்த உடனே நீங்கள் ஹோல்சேல் வந்துடுறீங்க. நீங்கள் ரீட்டைல் பண்ணி நஷ்டமாக வருது, அதுக்கப்புறம் மற்ற மண்டியில் எடுத்து நஷ்டமாக வருது, டிரான்ஸ்போர்ட்டில் அடி வாங்குறது, அதுக்கப்புறம் மற்றவங்க ஏமாத்துறது, இதெல்லாம் இல்லாமல் நேராக வந்து மண்டியில் எடுக்கிறீங்க. அதுக்காக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால தான் இந்த காஸ்ட் நாங்கள் கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைம் வரீங்க, அதாவது ஒரு தடவை இல்லாமல் அடுத்த தாட்டி வரும்போது எல்லாமே ஃப்ரீ தான். நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறோம், எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கெல்லாம் ஃப்ரீ தான். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் காஸ்ட்டு வாங்குகிறோம். அது இல்லாமல்
எங்கள் கஸ்டமருக்கும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து எங்கள் கஸ்டமர் சில பொருள் கொடுக்க முடியாது இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் கேஷ் அண்ட் கேரி பண்ணிக்கலாம். கேஷ் அண்ட் கேரி தான் பண்ணுறாங்க. கடன் கிடையாது. நன்றி, வணக்கம்.